ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச கேரட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். வீட் ஃப்ளார் 1/2 கப், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் அண்ட் பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கேரட் நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஒரு தனியாக ஒரு பவுலில் போட்டுட்டு அது கூட வீட் ஃப்ளார் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம கேக் பேக் பண்ணும்போது இந்த கேரட் கீழே போய் செட்டில் ஆகாது. நல்லா மிக்ஸ் ஆகி கேக் கூட நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. எந்த நட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்போது கேரட் மிக்ஸ் பண்ணும்போது. இப்போது தனியாக ஒரு பவுலில் ஒரே ஒரு எக் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கோம் ஒரு 1/4 கப். அதுக்கப்புறமா சுகர் 90 கிராம்ஸ். அதை மெஷர் பண்ணி போட்டுட்டு இதை நல்லா பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அண்ட் வெண்ணிலா எசன்ஸ். எக் ஆட் பண்ணால் எப்பயுமே வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணோம், அப்போ தான் அந்த எக் ஸ்மெல் வராது. இப்போ அந்த பீட்டர் வச்சோ இல்லை ஹேண்ட் விஸ்க் வச்சோ நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். இது நம்ம வீட் ஃப்ளார் வச்சு தான் பண்ண போகிறோம். அப்போவும் நல்லா ஸ்பாஞ்சி அண்ட் ஃப்ளஃபியாக வரும் கேக்கு. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், இந்த வீட் தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த ஃப்ளார் எடுத்து ஸ்விப் பண்ணி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஸ்பேட்டுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ செகண்ட் டைம் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நான் ரொம்ப கம்மி குவான்டிட்டி தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அப்படியே டபுள் த குவான்டிட்டி வேணும்னா கொடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ஸை டபுளாக பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா திக்காக தான் இருக்கும் பேட்டர். கேரட் ஆட் பண்ணும்போது அதில் இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட் ஆட் ஆகும்போது கொஞ்சம் நல்லா லூசன் ஆகும். இப்போ கேரட் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான் கரெக்டாக பண்ணணும். ஸ்பேட்டுலா வச்சு நீட்டாக பண்ணணும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில். ரொம்பவும் போட்டு அடிச்சிடக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப திக்காக இருந்த பேட்டர் கொஞ்சம் லூசன் ஆகிருக்கு. இப்போ பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு நட்ஸ் எதாவது வேணும், வால்நட்ஸ் வேணும்னா அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ நட்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும் பேட்டர். இப்போ ஒரு கேக் டின் எடுத்து வச்சு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு அதில் கேக் பேட்டரை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா டேப் பண்ணிக்கணும். இதை நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஓடிஜியை ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஓடிஜி 10 மினிட்ஸ் ஆல்ரெடி 175 டிகிரீஸில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம். கேக் ஒரு 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணணும். எனக்கு ஒரு 25 மினிட்ஸ் ஆச்சு. கடைசியாக 25 மினிட்ஸ் முடிஞ்சதும் டூத்பிக் வச்சு நம்ம செக் பண்ணோன்னா கொஞ்சம் கூட பேட்டர் ஒட்டாமல் வரணும். அப்போ கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நல்லா கூல் டவுன் பண்ணிடணும் வெளியே எடுத்த உடனே. சூடாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கேக் எல்லாமே ஒட்டிக்கும் ட்ரேயோட. அதனால் நல்லா கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேலேருந்து நம்ம டீமோல்ட் பண்ணுறோம். இப்போ பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்துகிட்டு
எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீசஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் வந்து ரொம்ப ஹெல்தியானது கூட. நீங்கள் பசங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம். வீட்டில் ஈஸியாக பண்ணக்கூடிய டீ கேக். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஃப்ளஃபியாகவும் இருக்கும். கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கேக். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. அதே அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.